கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்ததி முன் வாருங்கள். பொருளாதாரத்தையும் செழிப்பையும் ஐஸ்வர்யமும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை தாராளமாய் துதிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிற எல்லோரும் அவருக்கு மகிழ்ச்சியோடே ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய சந்நிதிக்கு முன் ஆனந்த சத்தத்தோடே வர வேண்டும். நம்முடைய நாவிலே சந்தோஷ பாடல்கள் இருந்தால் மாத்திரம் போதாது, துதியின் பாடல்களும் இருக்க வேண்டும். தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து அவரை ஆராதனை செய்வது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். தம்மை ஆராதிக்கும் பிரமாணத்தை கர்த்தரே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆராதனை பிரமாணத்தை ஸ்தாபித்தவரும் கர்த்தரே. அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறவரும் கர்த்தரே. தம்முடைய பரிசுத்த சந்நிதியில் நம்மை அனுமதிக்கிறவரும் கர்த்தரே. நம்முடைய துதிகளையும் சோத்திரங்களையும் அங்கீகரிக்கிறவரும் கர்த்தரே. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் யார் என்பதையும் அவருக்கும் நமக்கும் இடையில் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். நம்முடைய தியானத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் தேவனை பற்றிய அறிவு ஆதாரமாயிருக்கிறது. நம்முடைய தேவன் காண்கிற தேவன். குருட்டாட்டமான பலிகளில் தேவன் பிரியப்படுவதில்லை. தேவனை அறிந்து கொள்ளாமலேயே அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய ஆராதனை ஜீவனுள்ளதாகிறாது. நாம் தேவனை பற்றி அறிந்திருக்க வேண்டிய காரியங்களை சங்கீதக்காரர் இந்த 100ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார். கர்த்தரே தேவன், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், அவர் மாத்திரம் மெய்யான தேவன், அவர் நித்தியமானவர், பரிபூர்ணம் உள்ளவர், சர்வ வியாபகர், சகலவற்றிற்கும் போதுமானவர். அவர் ஒருவராகவே பெரிய காரியங்களை செய்கிறவர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. எல்லா ஜீவ ராசிகளுக்கும் அவரே ஆதாரமாயிருக்கிறார். கர்த்தனாகிய தேவன் நித்திய ஆவியானவர். அவரே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். சகலமும் அவருக்குள் ஆரம்பமாகி அவருக்குள் முடிவு பெறுகிறது. கர்த்தரே நம்முடைய சிருஷ்டிகர். நாம் கர்த்தரை உண்டாக்கவில்லை, கர்த்தரே நம்மை உண்டாக்கினார். அவரே நமக்கு சரீரத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவ ஆத்துமாக ஆக்கி இருக்கிறார். அவரே நம்முடைய சரீரங்களை உண்டாக்கினவர். கர்த்தரே நம்முடைய ஆவிகளுக்கு பிதாவாயிருக்கிறார். நம்மை நாமே உண்டாக்கி கொள்ளவில்லை, நம்மை நாமே உண்டாக்கி கொள்ளவும் முடியாது. கர்த்தர் நம்முடைய எஜமானராயிருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஜனங்களாயிருக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கினார். ஆகையினால் நாம் அவருடையவர்களாயிருக்கிறோம். நாம் அவருக்குரியவர்களாயிருக்கிறோம். நாம் நமக்குரியவர்கள் அல்ல என்பதை நாம் கர்த்தருக்குரியவர்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறவர். நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்பதினால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்மை ஆளுகை செய்கிறார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவர், நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவர். நாம் கர்த்தருடைய மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். நல்ல மேய்ப்பர் தம்முடைய ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார். தம்முடைய மேய்ச்சலில் உள்ள ஆடுகளை போஷித்து பராமரிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையும் உண்மையும் உள்ளவர். நாம் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக வரும்போது ஆனந்த சத்தத்தோடே வர வேண்டும். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சங்கீதம் 104 சொல்லியிருக்கிறது. நம்முடைய கர்த்தரை நாம் நம்முடைய வீடுகளில் ஆராதிக்கும் போதும் தனிமையில் ஆராதிக்கும் போதும் நாம் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிரகாரங்களிலும் வாசல்களிலும் பிரவேசிக்கும் போதும் அவருடைய நாமத்தை துதியோடும் புகழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும். அவருடைய சந்நிதியில் ஆனந்த சந்தத்தோடு வர வேண்டும். கர்த்தரை துதிக்கும் போது சங்கீதங்களையும் துதியின் கீதங்களையும் பாட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தரை துதிக்கும் போது அவருடைய கிருபை பெருகும். ஆமென்.